ஸ்டாக் மார்க்கெட் ஒரு வால்டைலான மார்க்கெட். ஒரு பக்கம் ஹை ரிஸ்க், இன்னொரு பக்கம் ஹை ரிவார்ட். ஆனா உண்மையில இது ஹை ரிஸ்கா இல்ல ஹை ரிவார்டா? இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஜிதேந்தர் நம்மள கைட் பண்ண இருக்காரு. ஜிதேந்தர், ஓவர் டு யூ. பட் நிறைய பேர் கொஸ்டின் வரும்போது ஈக்விட்டினா ரிஸ்க் அதிகம் இல்லையா அப்படின்னுவாங்க. ஏன்னா ஈக்விட்டி நிறைய பேருக்கு இன்னுமே என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ஸ் வந்து ஃபாலிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்ஸ் ஃபால் ஆனா நம்ம வந்து கொஞ்சம் என்ன ஆயிடுவோம்னா ரிஸ்க் அக்ரெசிவ் நம்ம சொல்லுவோம். ஸோ ரிஸ்க் இது ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மார்க்கெட்ஸ் விழவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபேக்ட் எல்லா வருஷமும் விழுந்திருக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா எப்படி மார்க்கெட்ஸ் பாசிட்டிவ் கொடுத்திருக்கோ அதே மாதிரி டவுன்வர்டும் கொடுத்திருக்கு. இது எல்லா வருஷமும் நடந்துட்டு இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நான் எனி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா பெருசா அடி வாங்கினது பாத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட் ஆஃப் டைம்லயுமே ஒரு 10% குறைஞ்சிருக்கு. ஆவரேஜா ஒரு வருஷத்துல 10 வருஷம் கம்மியா இருக்கு. அப்ப என்ன இருக்கணும், ₹100 ₹90 ஆயிருக்கணும். சோ எல்லா வருஷமும் 10 ரூபானா அப்ப 10 வருஷத்துல எனக்கு வந்து காலியா இருக்கணும். ஏன்னா ₹90 ஆயிருக்கும். அடுத்த வருஷம் திருப்பி ஒரு 10% டிராப் ஆச்சுன்னா 80 ஆயிருக்கும். திருப்பி அடுத்த வருஷம் 10% டிராப் ஆச்சுன்னா ₹72 ஆயிருக்கும். ஆனா when it takes on the long term average, நான் லாஸ்ட் ஸ்லைட்ல காமிச்ச மாதிரி தான், வால்டிலிட்டி இருந்தா கூட, அந்த ஃபால் இருந்தா கூட ஸ்டில் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது இது நிஃப்டி 50 ஸ்டில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13.8 டைம்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ 13.8 டைம்ஸ் வந்து இன்னமும் வந்து க்ரோ ஆயிருக்கு இன் ஸ்பைட் ஆஃப் தி டவுன்ஸ். நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா, இந்த டவுன்ல வரும்போது we will not take this, ஏன்னா இதுக்கு மேல இது வேண்டாம், இன்னும் ஃபர்தரா டவுன் ஆயிடுங்க, நம்ம போக வேண்டான்ட்டு. பட் யாரோ ஒருத்தர் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2008 ஹை இல்லைங்களா, ஈவன் இன்னைக்கு 2008 ஹைல போட்டிருந்தா கூட அதுக்கப்புறம் அடுத்த 2 வருஷம் மார்க்கெட்ஸ் கிட்டத்தட்ட வர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் ஃபால் ஆயிருந்தா கூட இன்னைக்கு அவரோட சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் ஹையா இருக்கு. ஸோ ஃப்ரம் 2008ல இருந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2008 இஸ் அப்ராக்சிமேட்லி 6000 பாயிண்ட்ஸ். அங்க இருந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸோ ஆஃப்டர் ஒரு பெரிய டிரா டவுன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% 90% ஃபால் ஆயிடுச்சு. அப்படி இருந்தா கூட லாங்கர் டேர்ம்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க நெகட்டிவ்ன்றது இல்ல. உங்களுக்கு இந்த டாபிக்லயோ ஆர் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லயோ டவுட்ஸ் இருந்தா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்க்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.